தமிழகத்தில் விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை சர்வதேச தரத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுதோறும் விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்கு எல்லா ஊராட்சிகளிலும் மிகச்சிறப்பாக அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சிகள், 146 நகராட்சிகள், 491 பேரூராட்சிகள் ஆகிய பகுதிகளுக்கும் இதை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவருடைய திருக்கரத்தினால் இன்று ஈரோட்டில் ஆரம்பிக்கப்பட்டு நம்முடைய நெல்லை மாவட்டத்திலே ஏற்கனவே 204 கிராம ஊராட்சிகளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கின்றார்கள். தற்போது நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு நகராட்சி, 1 மாநகராட்சி, 3 நகராட்சி, 17 பேரூராட்சிகளுக்கும் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகின்ற விழா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த விளையாட்டு உபகரணங்களை பெற்று மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. 30 வகையான உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பல வகையான விளையாட்டுகள், கிரிக்கெட்டு, கேரம்போர்டு, வாலிபால், ஃபுட்பால், எல்லா வகையான உபகரணங்களும் 30 வகையான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய வரவேற்பை மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதை வழங்கியது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. சென்னை பல்கலைக்கழகம் 2020 துணைவேந்தர் நியமனத்திற்கும் மசோதா நிறைவேற்றி அனுப்பி வைத்தாங்க. 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜனாதிபதி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லி திருப்பி அனுப்பியாச்சு சொல்லிச்சிங்க. அதுவும் நம்ம மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் திரும்ப அனுப்புறதுக்கு அப்புறம் அதில் நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி நியாய நீதிகள் நடைபெறுங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுத்த தீர்மானத்தை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக அதை பார்த்து சரியா தவறா என்று சொல்லி முடிவெடுத்திருக்கலாம். அதை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அனுப்பாமலே தரலாம். ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்கறது யார் தான் கொடுக்குறா? ஜனாதிபதி ஒப்புதல் தான் கொடுக்காங்க. அதில் துணைவேந்தர் நியமனங்களில் யாரே கொடுத்தா போதும், ஜனாதிபதியே நம்ம ஆளுநர் தந்தா போதும். இது சென்னை பல்கலைக்கழகத்தை அந்த துணைவேந்தர் நியமிப்பது அரசுக்கு அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பில்லு. 22ல் கொடுத்ததை இவ்வளவு நாள் வச்சிருக்கிறது நியாயமா, தர்மமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருத்தமானதானா? சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தான் பத்திரிகைகள் தான் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் ஏன் தலையிடுது? நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாலையும் போய் நிறைவேற்றப்பட்டு இன்னும் உடனேயே குடியரசுத் தலைவர் மாளிகையில் காத்திருக்காங்க. எப்போ கையெழுத்து போடணும்? நோ மினிட் கையெழுத்து போட்டு வந்துருது. ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஹவுஸில் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்ற நெக்ஸ்ட் மினிட்ஸ் அதுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அவ்வாறு பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட நிலையை குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், ஆளுநர் உட்பட அவர்களுடைய செயல்பாடுகள் 3 ஆண்டு காலம் இதை கையில் வைத்துக்கொண்டு திருப்ப அனுப்பது நியாயமாக சொல்லி மக்கள் தான் முடியும். அது மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அமைச்சரவை அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசி நல்ல முடிவு. காங்கிரஸோட அகில இந்திய தொழில் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தை மிஞ்சி தமிழ்நாடு தான் அதிக அளவுல கடன் வாங்கி இருக்குன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வெளியிட்டு? நீங்க
பத்திரிகையாளர்கள் நீ அதை நம்புறீங்களா? அவரே ஒரு சார்ட்டோட போடுறாரு கடன் இவ்வளவு இருக்கு, முன்னாடி எப்படி இருந்துச்சு எப்படி இருக்குன்னு. அதுக்கு நிறைய காங்கிரஸ் கட்சியினரே நிறைய ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கரூர் எம்பி அந்த அம்மா ஜோதிமணி ரியாக்ட் பண்ணிருக்காங்க, தமிழக காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணிருக்காரு, அப்புறம் ஆளுநர் ஷானவாஸ் அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அவங்க கட்சிக்குள்ளேயே நீ கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சியில இருக்கு, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் பேசுறதும் அதுக்கு இன்னொருத்தர் கவுண்டர் பண்றதும் அது எப்படி பார்க்குறீங்க? அவங்களே எல்லாருமே நீங்க எல்லாருமே பத்திரிகைகள்ல ஒவ்வொருத்தரும் சொன்னது நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய படிப்பறிவு, படிக்கின்ற மாணவர்களுடைய விகிதாச்சாரம், தொழிலில் முன்னேற்றம், இதுகளெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம தொழில்துறையில் முதல் இடத்தில் நம்ம இருக்கிறோன்னா கடைசி இடத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ண முடியாது. அதை ஜிஎஸ்டியில் நம்ம கொடுக்கறது வந்து முதல் அல்லது ரெண்டாவது இந்தியா அளவில் நம்ம என்ன செய்வோம், ஜிஎஸ்டியில் அதிகமான வருமானத்தை மத்திய அரசுக்கு கொடுக்குறோம். நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு 29 பைசா தராங்க. அதே இது உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 கொடுத்தா ₹2.29 பைசா கொடுக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தையும் நம்மளே கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேசம் நமக்கு இணையாட்டோ அல்லது நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. இருந்தாலும் அதை சொல்லதுக்கு முன்னால் அவங்க பார்க்கணும், இது யார் ஆட்சியில் இப்படியெல்லாம் இருந்துங்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 2011 மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்து அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் 1 லட்சம் கோடி. அன்று பட்ஜெட்டு வரவு செலவு திட்டம் 1 லட்சம் கோடி. அன்னைக்கு ஜிடிபி, அன்னைக்கு ஸ்டேட் ஜிடிபி 7.1 லட்சம். அவங்க ஆட்சியை விட்டு 2021 போகும்போது கடன் 5,18,000 கோடி. அதுக்கு வட்டி 50,000க்கு மேல், ஆண்டுக்கு 50,000க்கு மேல் என்ன கொடுக்கணும், வட்டி மட்டும் கட்டணும். வட்டியும் கட்டணும், கடன் எப்படி வாங்கணும் வைக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்திருக்கின்ற கடன் வரம்பு இருக்கு. அந்த கடன் வரம்புக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கணும். வாங்கினத கடனை திரும்ப செலுத்தணும். வாங்குதல் செலுத்துதல் ரெண்டுக்கும் யார் நிர்ணயம் பண்ணியிருக்கா? ஒன்றிய அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு கடன் வரம்பு. அந்த வரம்பு படி தான் செய்யணும். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 50,000-60,000 கோடி ரூபாய் கடன் வாங்கின கடனை திரும்ப செலுத்தணும். வட்டி 50,000க்கு மேற்பட்ட தொகை வட்டி மட்டும் கட்டணும். இது போக வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான என்ன செய்யணும், கடனும் வாங்கணும், கொடுக்கணும். இது கடன் வாங்காமலோ, கொஞ்சம் கவனிக்க, கடன் வாங்காமலோ என்ன செய்ய முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடன் வாங்கி கடன் வரம்புக்குள்ள இருக்கான்னு பாருங்க. கடனுக்கு ஒரு வரம்பு இருக்கு, 27% வரம்பு இருக்கு. 26.1 தான் வாங்கியிருக்கோம். நீங்க 2011 21 வரை 10 ஆண்டு காலத்துல 1 லட்சம் கோடியா இருந்த கடன் 5,18,000 கோடி ஆச்சே பார்க்கணும்ல. அது எப்படி ஆச்சு, யார் ஆச்சுல அதையும் ஒரு சேர்த்து சொல்லணும்ல. அந்த 10 ஆண்டு காலத்துல 5,18,000 கோடி வந்த, அப்ப இது எப்படி 4 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாட்டு எப்படி வந்துங்கிறது அதையும் சொல்லணும். அவங்க இதையும் அவங்க என்ன செய்யணும், சொல்லணும். அது நம்ம இல்லைங்க, அவரு காங்கிரஸோ இது ஒன்றும் தெரியல எனக்கு. இங்க எல்லா கட்சியிலும் இருக்க மாதிரி இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியில சுப்பிரமணிய சாமி நிதியமைச்சர் நிர்மலா அம்மாவுக்கு ஒரு நிதியை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ ஒண்ணுமே தெரியாது, பாரத பிரதமருக்கும் தெரியாது. அப்படி யாரு சொல்றா? அப்படி சொன்னது யாரு சொன்னாங்க? நீங்க சொல்லுங்க, சொன்னது யாரு? சுப்பிரமணிய சாமி பிஜேபியில் இருக்கிறாரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதே மாதிரி தான் நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். அது ஒவ்வொரு மாநில தேசிய கட்சியில அப்படி இருக்குன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம். நம்மளே
1,00,000 கோடி 11ல் இருந்து 5-18 விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு 9 லட்சத்தி சம்திங் 9 லட்சத்தி சம்திங் தான் இன்னைக்கு என்ன இருக்கு. ஆனா வளர்ச்சியை பாருங்க, மைனஸ்ல போன வளர்ச்சி எங்க வந்திருக்கு? இப்போ 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டா நீங்க கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டீங்க 30 லட்சத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. பணப்புழக்கம் எங்கேயாவது பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்கா? இல்லை. மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க எல்லாருமே தமிழக அரசு கொடுக்கின்ற திட்டங்களை பற்றி கொச்சையாக பேசுறாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். விமானத்தில் பறப்பாங்க, காரில் போவாங்க, சாமானிய ஏழை வீட்டு தாய் பஸ்ஸுக்கு நிற்பாங்க. அந்த தாய்க்கு தான் விடியல் பயணம். தினம் 57 லட்சம் பேர் பஸ்ஸில் போகிறாங்க. ஆண்டுக்கு 3,760 கோடி ரூபாயை முன்பணமாக கொடுத்து அந்த தாய்மார்களை கண்ணியத்தோடு பிரயாணம் செய்ய வைக்கிறாங்க. இது ஓட்டுக்காகவோ இல்லைன்னா இதை கொச்சையாக பேசலாமா? இதை 6 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கல்வி கொடுக்குறோம். இதை கொச்சையா சொல்லலாமா? இதை யாராவது நீங்க குறைச்சி சொல்லலாமா? 1,32 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம் தகுதியானவங்களுக்கு. இதை என்ன நோக்கத்துக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? எல்லாமே அடித்தட்டு மக்களுக்காக இதை கொடுக்குறோம். இதை கொச்சப்படுத்துறாங்க. இதையா இலவசமா கொடுக்கணும் பல பேர் சொல்றீங்க இல்லையா? நீங்க அதை அப்படியே திருப்பி போடுங்க. இந்த அரசு 4-5 ஆண்டு காலத்துல இந்த பணிகளை செய்திருக்கு. இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கு. 10 ஆண்டு காலத்துல பாரத பிரதமர் வாங்க. பாரத பிரதமராக இருக்கின்ற இப்போது பாரத பிரதமர் பொறுப்பேற்பதற்கு முன்னால் 67 வருஷ ஆட்சி சுதந்திரத்துக்கு பிறகு வெறும் 55 லட்சம் கோடி தான் கடன். வெறும் 55 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 185 லட்சம் கோடி ரூபாய் புதுசா கடன் வாங்கியிருக்கீங்கள. வாங்கின படத்தை என்ன செய்ய கேளுங்க. நீங்க வாங்கின படத்தை என்ன செய்திருக்கீங்க? நான் சொல்றேன், ஒரு 50 தொழிலதிபர்களுக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிய இல்லைன்னு சொல்ல முடியுமா? டாட்டாவுக்கு இருக்கிற விமானத்தை அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு ஒரே ஒரு விமானம் 8,000 கோடி ரூபாயில பாரத பிரதமருக்கு வச்சுக்கிட்டு மீதி அவ்வளோயும் கொடுத்துட்டீங்க. அதை அதுக்கு ஒரு 18,000 கோடி ரூபாய் கடன் இருந்து அதையும் கட்டிட்டிய. அதை சரி பண்ணி ஓட்டைக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டிய. இது யார் சொத்து? மக்கள் சொத்து. பொதுத்துறை உருவாக்கின சொத்து அவ்வளோத்தையும் தூக்கி ஒரு கையில் கொடுக்குறீங்க. அதே டாட்டா 2 நிறுவனம் ஆரம்பிக்க இப்போ 44,000 கோடி ரூபாய் மானியம் கொடுக்கிய. 758 கோடி ரூபாய் அவர்கிட்ட தேர்தல் நிதி வாங்கிட்டே பிஜேபி. அப்ப தேர்தல் நிதியா அபிஷியலா 758 கோடி வாங்கிட்டே. என்ன சொல்றாங்கன்னா, லோன் வாங்கும் போதே இதெல்லாம் ரைட் ஆஃப் லோன் அப்படின்னு சொல்லிங்க. அப்ப அந்த ரைட் ஆஃப் லோன்னா மக்கள் வரி பணம், மக்கள் சிறுக சிறுக சேமிக்கிறதெல்லாம் ஒரு 50 பேருக்காக எதை வேணாலும் செய்யலாம். பாரத பிரதமர் நினைச்சா அத்தனை ஏர்போர்ட்டையும் அதான் நீங்க கொடுப்பிய. அவர் நினைச்சா அத்தனை ஆர்வரையும் அவருக்கு கொடுத்துருவீங்க அதானிக்கு. ஏன்? தனியாருக்கு கொடுக்கப்படாது ஒண்ணு அணு உலை. அந்த அணு உலைய தனியார் ஆரம்பிக்கலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிய. நான் நின்று சொல்றேன், நீங்க பார்த்துக்கிடுங்க. இது யாருக்கு? கூடங்குளத்துல தமிழ்கனே 2 யூனிட் மின் உற்பத்தியை ஆரம்பிச்சுட்டு இன்னும் 4 ஆரம்பிக்க இருக்கு. அதான் தினம் 6,000 ஆண்டுக்கு 6,000 மெகாவாட் அதில் உற்பத்தி இருக்கு. அதானிக்கு கொடுக்காதானே சட்டத்தை மாத்திருக்கிய இல்லைன்னு சொல்லுங்க. ஏற்கனவே 66 துறைகள் தான் தமிழ்நாட்டுக்கு, அதாவது மாநிலத்துக்கு இருந்து. மீதி மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கும், அல்லனா மத்திய அரசுக்கு தனியா இருக்கும். 66 தான் மாநிலம் சார்ந்தது. ஏற்கனவே அம்மையார் இந்திரா காந்தி ஒரு 6 எடுத்துட்டு 5 எடுத்துட்டு போயிட்டாங்க, கல்வி உட்பட. அதையாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கொண்டு போறாங்க. இப்போ பாரத பிரதமர் கனிமம், மீன் வளம், கூட்டுறவு, இது எல்லாமே அரசாணை அல்லது ஒரு மசோதா கொண்டு பாஸ் பண்ணி
அப்படியே மத்திய அரசு மாநில அரசு நீங்க எடுக்கலாம். இது என்ன சட்ட அமைப்பு? மீனை எதுக்கு எடுக்கிறீங்க? மீனை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மீன் வளத்தை எதுக்கு எடுக்கிறாங்க? அது மீன்ல 10 கிலோமீட்டர் தூரம் வரை தான் யார் பிடிக்கலாம்? நம்ம மக்கள் கடற்கரையில் நம்ம பிடிக்கலாம். அதை தாண்டினதுக்கு அப்புறம் சாகர்மாலா திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை தாண்டி இருக்கிறதெல்லாம் அதானி போன்ற பெரு நிறுவனங்கள் தான் அங்கே என்ன செய்யணும்? மீன் பிடிக்கணும். நம்ம தரம் 10,000 ரூபாய்க்கு மேலே மீன் பிடிக்க கூடாது. அப்போ சாகர்மாலா திட்டத்தின் மூலம் கடலில் அதை அவ்வளோத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டோம். கனிமம் தமிழ்நாட்டில் இருக்கு. அரிட்டாப்பட்டி, அரிட்டாப்பட்டியில் மைனிங்க்கு அலோவ் பண்ணுறது யாரு? மத்திய அரசு. நாங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கோம் சட்டமன்றத்தில். அது எடுக்கக்கூடாது. இன்னி எங்களால் கட்டுப்படுத்த முடியலையே. ஏன்னா கனிமத்தை யார் எடுத்துக்கிட்டா? ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு எங்கிட்ட கேட்காமலே ஒன்றிய அரசு மாநில அரசு கேட்காம எடுக்காங்க. இப்போ ஆரவல்லிக்கு நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தேன். என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க? தப்புன்னு தானே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நடக்காம பண்றீங்க. கூட்டுறவை எதுக்கு கையில் அடிக்க? இந்தியா முழுவதும் இருக்க கூட்டுறவுல பல லட்சம் கோடி ரூபாய் வைப்பு தொகை இருக்கு. அந்த துட்டை எடுத்து கார்பரேட் கொடுக்க தானே அதை எடுக்கிறீங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்களும் சம்பாத்தியம் பண்ணலாம் யாருக்கு? 50 பேருக்கு. அவங்கள கேள்வி கேட்க எந்த தைரியமும் இல்லை, திராணியும் இல்லாத ரோட்ல போறவன் சொன்னாங்க. என்கிட்ட கேட்டீங்களா? நன்றி, வணக்கம். நான் சொல்லுறேன். நான் நான் நினைச்ச கேள்வியை தம்பி கேட்டிருக்கா. உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல 1 ரூபாய்க்கு கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரிசாவில் கஞ்சா வளர்க்குறிய யார் ஆட்சி நடக்கு? ஒரிசாவில், ஆந்திராவில் கஞ்சா வளர்க்குறிய யார் ஆட்சி நடக்கு? ஆந்திராவில். நீங்கள் பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கஞ்சா அவ்வளவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவன் யார் பேரை சொல்லாமோ எப்படியோ உள்ள வந்துருதான். நீங்கள் எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டை, நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் இதை அனுப்புதாங்க. சரி, இதையும் விடுங்க. ஆப்பிரிக்காக்காரன் அங்கங்க அப்படிதானே, தமிழ்நாட்டில் தானே அப்படிதான். அவன் எங்கேருந்து கொண்டு வரான்? உயர் ரக போதை வஸ்து. ஆப்பிரிக்காக்காரன் குஜராத்துக்கு கொண்டு வந்து அங்கே உள்ள தனியார் துறைமுகம் வழியா இந்தியா முழுவதும் உயர் வகுப்பினருக்கு கொடுக்கான உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப இவ்வளவு எதிர்ப்பையும் இவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலையும் தைரியமாட்டு ஒரே மனுஷன் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில் எனக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றிருக்காருன்னா நம்முடைய முதல்வருக்கு நீங்கள்லாம் பத்திரிகைகள், தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை இன்னும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வாக்கு கேட்டாலும் அவருக்கு தான் கொடுப்பாங்க. அவர் தான் 2வது மீண்டும் முதல்வராக போறார். நன்றி. அது தெரியாம வளர்ந்துருக்கோம். அதை திட்டமிட்டு எல்லாம் இல்ல இல்ல இல்ல. நீங்க அப்படி வளர்த்து நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கோம். நீங்க சாந்தி ஆஸ்பத்திரியில் நடந்துன்னா நான் அதை கஞ்சா செடியை அவங்க வளர்க்காங்கன்னோ யாரும் வளர்க்காங்கன்னோ நான் ஏற்றுக்கிட மாட்டேன். அது ஒரு ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒரு செடி வளர்ந்துருக்குமே தவிர அது எப்படி வந்திருக்குமோ தவிர அதை பற்றி அந்த கஞ்சாண்ணி உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சாந்தி ஆஸ்பத்திரியில் யாருக்கும் தெரியாது கஞ்சாவை பற்றி. அப்போ அவங்க ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில். அதனால அதை பற்றி நீங்கள் ஒரு நாளைக்கு 25,000 ஓபி வந்துட்டு போகிறாங்க. அதை நீங்கள் குற்றமாட்டோ குறையாட்டோ நீங்கள் அதை வச்சு அளவுகோல் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துலையும் கஞ்சா அனுமதிக்கப்படலை. முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறோம். நான் சொன்னவங்க தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லி நிறுத்த சொல்லுங்க. ஆளுநரை சந்திச்சுட்டு வந்தீங்க. அதாவது இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டமன்றம் ஜனநாயக ரீதியில நடக்கு. பத்திரிகைகள், ஊடகங்கள் தான் சொல்லியிருக்கு 38 வருஷத்துக்கு பிறகு சட்டமன்றம் ஜனநாயகம் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிகளுக்கு தான் 2 மடங்கு நேரம் கூடுதலாட்டு பேச அனுமதிக்கிறோம். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பதிவு பண்ணுறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நான் கூட
நேரம் போதுன்னு ஒரு உறுப்பினரை நிறுத்த சொன்னால் முதல்வர் எழுப்பி இன்னும் பேச கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பான முதல்வர் இருக்கிறதுனால இந்த சட்டமன்றம் இதுவரை நல்லா நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களிலும் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மிக சிறப்பாக நடக்கும். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற மாண்பை மதிப்பார் என்று நம்புகிறேன். இல்ல இறுதியான கூட்டத்தொடர் அதுல பாய்காட் பண்ணி ஒரு பேரு அரசுக்கும் இல்லை அதுவும் இல்லை நீங்கள் யார் அங்கே என்ன பண்ணினாலும் அதனுடைய மாண்புக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய நல்ல ஆட்சியில் யாரும் சட்டமன்ற மாண்பை சீர்குலைக்க முடியாது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 124 உயர்ந்திருக்கு. இந்த பெரிய பாதிப்பு மாநிலங்களுக்கு ஏற்படாது. 1-2 மாநிலங்களுக்கு சின்ன பாதிப்பு ஏற்படாமல் பெரும்பாலான மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி SBI ஒரு கருத்து செய்தியாக யார் போட்டா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு அவங்க இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. 17,000 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய தகவல். ஸ்டேட் பேங்க் பேசுறத நீங்கள் யார் தம்பி? ஸ்டேட் பேங்க் யாரு? பாரத ஸ்டேட் பேங்க் யாரு? பாரத பிரதமர் சொன்ன ஆளுக்கு லோன் கொடுப்பாரு. அதானிக்கு லோன் கொடுன்னா கொடுப்பாரு, இவருக்கு கொடுக்காதன்னா கொடுக்க மாட்டாரு. ஸ்டேட் பேங்க்ல இருந்து அவங்க ஆய்வு பண்ணக்கு சாமானிய ஏழை மக்களை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? அவங்க முழுதும் அதானி அம்பானி போன கார்பரேட் கம்பெனிக்கு கடனை கொடுத்து ரைட்டா பண்றவங்களுக்கும் சாமானிய ஏழை எளிய மக்கள் கஞ்சிக்கு இல்லாத வேலை பார்க்குறவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் அவருக்கு தெரியுமா? நீங்கள் அவரையும் கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுங்க. அவர் எதில் இது சாதகமாக இருக்குன்னு என்கிட்ட அவர் சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதை செய்து தந்த போது எனக்கு திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன், இதுவரை 9,000 முதல் 10,000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் வரும். 100 நாள் வேலை திட்டம் 2 வகையானது. ஒன்று ஸ்கில்டு, ஒன்று அன்ஸ்கில்டு. அன்ஸ்கில்டு தான் நம்ம மக்கள்லாம் பண்ணுறது. இன்னொன்று ஸ்கில்டு. ஸ்கில்டு சில இடத்துல கண்டிப்பாக இதில் ஒரு ரீட்டைனிங் வால் கட்டணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கம்பி வேணும், டெக்னிக்கல் வேணும். அது ஸ்கில்டு. அது 75-25. டோட்டலாக பார்த்தா 90-10 இதுதான். அப்போது 10,000 ரூபா தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தது. 10,000 கோடி ரூபா நமக்கு வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 6,000 கோடி ஆக்கியிருக்கு. சரிதானே? அப்போ 10,000 கோடி வேணும்னா 9,000 கோடி ரூபா வந்துகிட்டு இருந்து இப்போ அதை 6,000 கோடி ஆக்கிட்டாங்க. இது மகிழ்ச்சியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ஸ்டேட் பேங்க்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவங்க எல்லாருமே ஸ்டேட் பேங்க்ல இருந்து ரைட்டா பண்ண பணம், ஒவ்வொரு வங்கியிலிருந்து கடன் கொடுத்து ரைட்டா பண்ண பணங்கள் எல்லாம் சாமானிய மக்கள் பணம். ஆனால் அதில் பயன்படுறவங்க அவ்வளோ பேரும் யாரு? உயர் ஜாதியினர், ஒரு வகுப்பினர், குஜராத்தை சேர்ந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதை கேட்க மாட்டேங்கீங்களா? நீங்க கேளுங்க. நீங்க அதை 2026 சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி எம்பி போட்டியிட 18 ஆண்டு காலம் டெல்லி அரசியல் இருந்து தமிழக அரசியல் உங்களுக்கு எப்படி அவங்க வரணும்னு நினைக்கலாம், வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன நினைக்கீங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். திருநெல்வேலி தொகுதி புறமே விஐபி நயினார் நாகேந்திரன் எல்லாம் நல்லா தானே இருக்கு. ரொம்ப கேட்டுக்கிட்டீங்களா?